ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிஐ வந்து பார்க்கலாம். ஸோ வந்து எந்த டைப் ஆஃப் டிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேஸ் டிஐ வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஸோ என்ன அந்த கேஸ் டிஐ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ டிஐ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டிஐ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் 2880 students at ABC College and they like three different subjects, namely chemistry, physics, and maths, and each of students like any of these subjects. Okay, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் 2880 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கு. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஃபிசிக்ஸு, இன்னொன்று வந்து மேக்ஸ். ஓகே, ஒன்று வந்து கெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து ஃபிசிக்ஸ், அண்ட் அனதர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். The number of students who like physics is 50% of total number of students. Okay, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2880. அதில் 50% வந்து 1440. ஓகே, அதாவது உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா எந்த சர்க்கிள் மட்டும் உங்களுக்கு 1440 வரும்னா, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபிசிக்ஸ் சர்க்கிள் மட்டுமே உங்களுக்கு எவ்வளோ வருது? 1440 அப்படின்னு சொல்லிட்டு வருது, சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The number of students who like only chemistry is equal to number of students who like only maths. ஓகே, அப்போ ஒன்லி கெமிஸ்ட்ரி, அதாவது இந்த பார்ட்டு, அதாவது என்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஷேடட் பார்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்டு அண்ட் இந்த பார்ட், ஓகே, ரெண்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, the number of students who like only chemistry is equal to number of students who like only maths. Next, the number of students who like both physics and maths is 480. ஸோ physics and maths அப்படின்னா இந்த பார்ட்டா? ஓகே, உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா எந்த பார்ட் physics and maths அப்படின்னா, ஸோ இந்த பார்ட். ஓகே, அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 480. Next, and number of students who like both chemistry and maths but not physics is 320. Okay, both chemistry and maths but not physics is 320. அப்போ எந்த பார்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் மட்டுமே. ஓகே, இந்த பார்ட் மட்டும் எவ்வளோனா 320. Okay, fine. The number of students who like both physics and maths is 40 more than number of students who like both chemistry and physics. Okay, so physics and maths 480. This is 40 more than physics and chemistry. அப்போ இது வந்து நமக்கு 440 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? Fine. The number of students who like exactly one subject is 1720. Fine. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், டோட்டலா 2880 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல இந்த பிசிக்ஸ் மட்டுமே 1440 அப்படின்னா, அப்போ கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி அலோன், மேக்ஸ் அலோன், அண்ட் என்னது கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் ஒன்லி எவ்வளோ வரும்? இது எல்லாமே ஆட் பண்ண நமக்கு 1440 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அப்போ 2a பிளஸ் 320 ஈக்குவல் டு 1440 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 2a வந்து நமக்கு 1120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 560. ஓகே, ஏவோட வேல்யூ என்னது? 560. அண்ட் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who like exactly one subject is 1720. அதாவது இந்த ஏ, இந்த ஏ அண்ட் இங்க வந்து இன்னொரு பி. ஓகே, எல்லாத்தையும் ஏ பிளஸ் பி ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரணும் அப்படின்றதுனா 1720 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஏ பிளஸ் ஏ அப்படிங்கிறது 2a. ஸோ 2a பிளஸ் பி வந்து 1720. இங்க 2a-ஓட வேல்யூ என்னது? 1120 பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1720. அப்போ b யோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா 600 அப்படின்னு சொல்லிட்டு ஆகுமா? அப்போ b யோட வேல்யூ என்ன ஆகும்? 600 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 516 தெரியும். அகைன் இங்கே ஏவோட வேல்யூ 516 சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் இது 600 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இது வந்து நமக்கு 600 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க.
ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து ஓகே ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன கலர் மாற்றலாம், ஓகே ப்ளூ கலருக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஏபி சொல்லிட்டுமா, அப்போது சிடிஇ, ஓகே சிடிஇ. இப்போ சிடி அண்ட் இ, ஓகே சிடி அண்ட் இ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்ப்ளீட் பிசிக்ஸ் மட்டும் எடுத்துன்னு வச்சுங்களேன் 1440, அதில் 600 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்க போகுது, 840 இருக்க போதா, கரெக்டா, ரைட். அதில் டி அண்ட் இ மட்டும் எவ்வளோ, 480. அப்போ சி ப்ளஸ் 480 வந்து 840 அப்படின்னா, ஓகே டி ப்ளஸ் 480 வந்து 840 அப்படின்னா, அப்போ சி மட்டும் எவ்வளோ இருக்கும், 840 மைனஸ் 480, 360. ஓகே, அப்போ எந்த பார்ட் இது, இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட். ஓகே ஒன் செகண்ட், என்ன பார்ட் எடுத்துக்கலாம், ஓகே ஸோ பேக்ல எழுதுறேன். ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன், ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் நமக்கு 360. ஓகே ஸோ நமக்கு இது 440 அப்படின்னா இந்த பார்ட் நமக்கு 80 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது வந்து நமக்கு 400 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நான் வந்து தனியாக ஒரு இதுல எழுதி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஸோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ், அண்ட் இங்கே நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 560 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இங்கே ஒரு 560 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது வந்து நமக்கு 600 அப்படின்னு வந்துச்சு. இது நமக்கு 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு, 400, 320. லாஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், என்ன கண்டுபிடிச்சோம், 360. ஓகே லாஸ்ட் என்னது, 360. ஓகே லாஸ்ட் என்னது, இந்த பார்ட் வந்து 360. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கொஸ்டின்ஸ் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, gives number of female students who like only chemistry, only physics and only maths is 380, 500 and 400 respectively. ஓகே என்ன சொல்லியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி ஒன்லி, பிசிக்ஸ் ஒன்லி, மேக்ஸ் ஒன்லி, எவ்வளோ 380, 500, 400. யார் இது, ஃபீமேல். அண்ட் நமக்கு கெமிஸ்ட்ரி ஒன்லி, பிசிக்ஸ் ஒன்லி, மேக்ஸ் ஒன்லி, டோட்டல் எவ்வளோ தெரியும், ஸோ 560. ஓகே கெமிஸ்ட்ரி 560, 600, 560. கெமிஸ்ட்ரி வந்து 560, பிசிக்ஸ் வந்து 600 அண்ட் மேக்ஸ் வந்து 560. அப்போ இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் அட்மோஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். ஓகே அட்மோஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். ஓகே அப்போ இங்க வந்து நமக்கு என்ன வரும், 180 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க நமக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க வந்து நமக்கு 160 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0, 4, 4. அப்போ அட்மோஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 440 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் போத் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் பட் நாட் மேக்ஸ். ஓகே போத் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் பட் நாட் மேக்ஸ். ஸோ போத் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் பட் நாட் மேக்ஸ் அப்படின்னா எஸ் இந்த பாட்டு. ஓகே 360. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி மேக்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி மேக்ஸ் எவ்வளோ இருக்கு, 560. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 200. ஓகே நெக்ஸ்ட் ஒன், find the ratio of number of students who like chemistry to number of students who like exactly two subjects. The number of students who like chemistry and the number of students who like exactly two subjects. Okay இப்போ chemistry மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 560, 360, okay 320 plus 80, 400. Okay அப்போ 0, 2, a carry over 1, so 8, 12, 13, 20. Okay so number of students who like chemistry வந்து 1320 and the number of students who like exactly two subjects. Okay exactly two subjects. Exactly two subjects அப்படிங்கிறது 360, 320 and 400. அப்போ எவ்வளோ ஆக போகுது, 1080 அப்படின்னு சொல்லிட்டு ஆக போகுது. ஓகே எவ்வளோ ஆக போகுது,
1080. இதில் ரேஷியோ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது கேன்சல் பண்ணலாம், 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா இது வந்து எனக்கு 33 டைம்ஸ், இது வந்து 27 டைம்ஸ். அகெயின் 11:9. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:9. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.